சினிமாவில் தன் ஆடையில் கலாச்சாரத்தை பின்பற்றும் ஒரே நடிகை சாய் பல்லவி மட்டும்தான். தமிழ் நடிகையான சாய் பல்லவி மலையாளத்தில் பிரேமம் திரைப்படத்தில் நடித்து இளைஞர்களின் மனதில் கொள்ளையடிச்சாங்க. இதற்கு பிறகு பல தெலுங்கு படங்களையும் அறிமுகமாகி தெலுங்கு ரசிகர்களையும் தன் பக்கம் ஈர்த்து கொண்டாங்க. ஒரு நடிகை என்றால் நிச்சயம் நெகட்டிவ் விமர்சனம் இருக்கும். ஆனால் சாய் பல்லவிக்கு மட்டும்தான் சினிமாவில் இதுவரையும் ரசிகர்கள் மத்தியில் நெகட்டிவ் விமர்சனம் என்பதே கிடையாது. அந்த அளவிற்கு தன் உடையிலையும் நடத்திலையும் கவனம் செலுத்தி வரும் ஒரே நடிகை சாய் பல்லவி மட்டுமே. முகுந்தன் என்ற இராணுவ வீரரை மையமாக வைத்து படம் எடுக்கலாம் என்று ராஜ்குமார் பெரியசாமி ஆலோசனை செய்த வேளையில் யார் அவர் மனைவி கதாபாத்திரத்துக்கு செட் ஆவார் என்று யோசிக்கையில் முதல்ல சாய் பல்லவி தான் ஞாபகத்துக்கு வந்தாங்களாம். சிவகார்த்திகேயன் முகுந்தன் கதாபாத்திரத்திலையும் இந்து கதாபாத்திரத்தில் சாய் பல்லவியும் இணைந்து நடித்து 2024ஆம் ஆண்டு அமரன் படத்தை பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தாரு ராஜ்குமார் பெரியசாமி. அதற்கு பிறகுதான் சினிமாவில் சிவகார்த்திகேயனுக்கும் சாய் பல்லவிக்கும் தொடர் பட வாய்ப்புகள் குவிந்தது. தன்னடக்கமும் கலாச்சாரத்தையும் பின்பற்றும் சாய் பல்லவிக்கு குடும்ப கதாபாத்திரங்களும் வர தொடங்கியிருக்கு. இந்நிலையில் ஒரு மாற்றத்திற்காக திடீரென பாலிவுட்டுக்கு தாவினார் சாய் பல்லவி. #EKDIN என்ற திரைப்படத்தில் சாய் பல்லவி கதாநாயகராக நடித்து வராங்களாம். கதாநாயகனாக ஜூனைத் கான் என்பவர் நடிக்கிறார். இத்திரைப்படம் வரும் நவம்பர் 7ஆம் தேதி திரையில் வர இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.